வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம சுபயோகம் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னும் சில நாட்கள்ல தமிழ் மாதங்கள்ல ரொம்பவே விசேஷமான ஆன்மீக சக்தி நிறைந்த ஆடி மாசம் பிறக்க போகுது. ஆடி மாசம்னாலுமே நம்ம ஊர்ல இருக்கிற அம்மன் கோவில்கள் எல்லாமே திருவிழா கோலம் பூண்டுடும். எங்க பார்த்தாலும் கூழ் ஊத்துற சத்தம், பக்தி பாடல்கள், வேப்பில வாசனைன்னு ஊரே கலக்கட்டும். ஆடி மாசங்கிறது வெறும் வழிபாட்டுக்கான மாசம் மட்டும் கிடையாதுங்க. அது நம்ம மனசையும் உடம்பையும் ஏன் நம்ம வீட்டையும் கூட ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியால நிரப்புறதுக்கான ஒரு அற்புதமான காலகட்டம். ஆடி மாசத்துல வர வெள்ளிக்கிழமைகள், செவ்வாய்க்கிழமைகள், ஆடி கிருத்திகை, ஆடி அமாவாசை, ஆடி பூரம்னு விசேஷங்களுக்கு பஞ்சமே இருக்காது. இவ்வளவு மகத்துவம் வாய்ந்த இந்த ஆடி மாசம் பிறக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் நிலைச்சிருக்கவும், அம்மனோட அருள் முழுமையா கிடைக்கவும் நாம சில முக்கியமான விஷயங்களை செய்யணும்னு நம்மளோட முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. ஆடி மாசம் பிறந்ததுக்கு அப்புறம் இதையெல்லாம் செய்யறதை விட அதுக்கு முன்னாடியே வீட்டை தயார்படுத்தி வச்சுக்கிட்டா அந்த மாசம் முழுக்க நம்ம வீட்டுக்குள்ள அல்ல குறையாத நன்மைகள் தேடி வரும் அப்படின்றது நம்பிக்கை. இன்னைக்கு இந்த வீடியோவில் ஆடி மாசம் தொடங்குறதுக்கு முன்னாடி நம்ம வீட்டில் கண்டிப்பா செய்ய வேண்டிய 7 மிக முக்கியமான ஆன்மீக மற்றும் பாரம்பரிய விஷயங்களை பத்தி ரொம்ப அழகா விளக்கமாக பார்க்க போகிறோம். வீடியோ ரொம்ப சுவாரஸ்யமாகவும் உங்களுக்கு பயனுள்ளதாகவும் இருக்க போகுது. அதனால எங்கேயும் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை, நம்மளோட சுபயோகம் தமிழ் சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. முதல்ல ஆடி மாசத்தை ஏன் இவ்வளோ ஸ்பெஷலாக கொண்டாடுறோம்னு தெரியுமா? இதுக்கு பின்னாடி ஒரு சூப்பரான சயின்ஸ் காரணம் கூட இருக்குது. உத்தராயணம் தட்சிணாயனம் மாற்றம், அதாவது சூரியன் தன்னோட பாதையை வடக்குல இருந்து தெற்கு நோக்கி மாற்றுற காலம் தான் இந்த ஆடி மாசம். அதாவது தட்சிணாயன புண்ணிய காலம் தொடங்குது. தேவர்களுக்கு இது மாலை பொழுது, இரவு நேர தொடக்கம். அதனாலதான் இந்த நேரத்துல இறை வழிபாடு ரொம்ப முக்கியம்னு சொல்றாங்க. ஆடி மாசத்துல தான் தென்மேற்கு பருவக்காற்று பலமா வீசும், மழையும் ஆரம்பிக்கும். வெயில் காலம் முடிஞ்சு திடீர்னு காத்தும் மழையும் வர்றதால காத்துல கிருமிகள் பரவி அம்மை நோய், காய்ச்சல் போன்ற நோய்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இதனாலதான் நம்ம முன்னோர்கள் வேப்பிலை, மஞ்சள், கூழு இது மாதிரி கிருமி நாசினிகளை வழிபாட்டுல அதிகமா பயன்படுத்தினாங்க. ஆடி மாசத்துல அம்மன் வழிபாடு ஒரு பக்கம் இருந்தாலும் ஆடி மாசத்துல நம்ம மறக்கவே கூடாத 2 முக்கியமான விஷயங்களும் இருக்கு. அதுதான் பாத்தீங்கன்னா, ஆடி மாசத்துல வர அமாவாசை ரொம்பவே சக்தி வாய்ந்தது. நம்ம முன்னோர்களுக்கு, அதாவது பித்ருக்களுக்கு திதி கொடுக்கவும் தர்ப்பணம் செய்யவும் இது மிகச்சிறந்த நாள். ஆடி மாசம் தொடங்குறதுக்கு முன்னாடியே உங்க வீட்டில் முன்னோர்களை நினைச்சு என்னென்ன தானங்கள் பண்ணலாம், எப்படி சாமி கும்பிடலான்னு பிளான் பண்ணிக்கோங்க. முன்னோர்களோட ஆசி இல்லைன்னா எந்த தெய்வத்தோட அருளும் முழுமையா கிடைக்காது. 2வது பார்த்தீங்கன்னா, குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வர்றது. ஆடி மாசத்துல உங்க சொந்த ஊர்ல இருக்கிற குலதெய்வ கோயிலுக்கு குடும்பத்தோட போயிட்டு வர்றது ரொம்ப விசேஷம். விசேஷ நாட்களுக்கு முன்னாடியே கூட கூட்ட நெரிசல் இல்லாம போயிட்டு வர பிளான் பண்ணுங்க. ஏன்னா நம்ம எத்தனை தெய்வத்தை வழிபட்டாலும் முதல்ல நம்மளோட குலதெய்வம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. குலதெய்வத்தோட ஆசீர்வாதத்தோட தான் மற்ற எல்லா தெய்வங்களோட அனுக்கிரகமும் நமக்கு கிடைக்கும். அதனால முடிஞ்சா குலதெய்வம் கோயிலுக்கு முன்னாடியே போயிட்டு வந்துருங்க. இப்போ அடுத்ததா ஆடி மாசம் தொடங்குறதுக்கு முன்னாடியே நம்ம செய்ய வேண்டிய 7 முக்கியமான ஆன்மீக மற்றும் பாரம்பரிய விஷயங்களை பத்தி பார்க்கலாம். முதலாவதா வர்றது வீட்டை முழுசா சுத்தமா வச்சுக்கிறது. சுத்தம் சோறு போடும்னு சும்மாவா சொன்னாங்க? ஆன்மீக ரீதியா பார்த்தா எந்த ஒரு வீட்டுல சுத்தமும் அமைதியும் இருக்கோ அங்கதான் மகாலட்சுமி நிரந்தரமா வாசம் செய்வாங்க. அசுத்தமும் குழப்பமும் இருக்கிற இடத்துல மூதேவி அமர்ந்துடுவாங்கன்னு சொல்லுவாங்க. அதனால ஆடி மாசம் பிறக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடியே வீட்டை சுத்தம் செய்ய ஆரம்பிச்சிடுங்க. முதல்ல நம்ம வீட்டில் தேவையில்லாமல் சேர்த்து வச்சிருக்கிற உடஞ்ச பிளாஸ்டிக் பொருட்கள், ஓடாத கடிகாரங்கள், கிழிந்த துணிகள், காலாவதியான மருந்துகள், உடஞ்ச கண்ணாடி பொருட்கள் இதையெல்லாம் தூக்கி போட்டுருங்க. இதெல்லாம் வீட்டில் எதிர்மறை ஆற்றலை உருவாக்கும். அடுத்ததான் வழக்கமாக நம்ம வீட்டை பெருக்குவோம், துடைப்போம். ஆனால் ஆடி மாதத்துக்கு முன்னாடி கட்டிலுக்கு அடியில், பீரோவுக்கு பின்னாடி இந்த மாதிரி சிலந்தி வலைகள் எங்கேயாச்சும் இருக்கான்னு பார்த்து எல்லாத்தையும் சுத்தமாக தட்டிடணும். ஒட்டடை வீட்டில் இருந்தால் தரித்திரம் பிடிக்கும்னு சொல்லுவாங்க. அடுத்ததா வீட்டை நல்லா துடைக்கும் போது தண்ணியில் கொஞ்சமாக கல்லுப்பு, மஞ்சள் தூள் கிடைச்சா, கோமியம் கிடைச்சதுன்னா சேர்த்து கலந்துக்கோங்க. கல்லுப்புக்கு காற்றுல இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜியை உறிஞ்சிக்கிற சக்தி இருக்குது. ஸோ இதெல்லாம் பயன்படுத்தி வீட்டை துடைங்க. அடுத்ததான் நம்ம வீட்டோட மெயின் கதவு, அதாவது நிலைவாசல் தான் தேவதைகள் உள்ள வர வழி. அதை நல்லா தொடச்சி மஞ்சள் குங்குமம் வச்சு பொட்டு வைங்க. வாசல்ல அழகான கோலம் போடுங்க. இப்படி வீட்டை பளிச்சுன்னு மாற்றும் போது வீட்டுக்குள்ள வர காத்து கூட ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனோட இருக்கும். நீங்களே கவனிச்சு பாருங்க. வீடு சுத்தமானாலே மனசுல ஒரு நிம்மதி பிறக்கும். 2வதா
நம்ம வீட்டோட இதயம்னு சொல்லக்கூடிய பூஜை அறை. ஆடி மாசத்துல தினமும் பூஜை அறையில தான் நம்ம அதிக நேரம் செலவிட போறோம். அதனால அதை ஸ்பெஷலா தயார் பண்ணணும். பூஜை அறையில இருக்கிற சாமி படங்கள், பித்தளை, அது கூடவே இந்த செம்பு சிலைகள், விளக்குகள் எல்லாத்தையும் எடுத்து எலுமிச்சம்பழம், புளி இல்லாட்டி ஏதாவது ஒரு பவுடர் போட்டு நல்லா தேய்ச்சி தங்கம் மாதிரி ஜொலிக்க வைங்க. சாமி படங்களுக்கு புதுசா சந்தனம், குங்குமம் இதெல்லாம் வச்சிடுங்க. இது ரொம்ப முக்கியமானது. அடுத்ததா பார்க்க போறது சேதமடைஞ்ச பொருட்களை அகற்றுறது. பல பேர் வீட்டில் உடஞ்ச சாமி சிலைகள், லேசா கிழிஞ்ச இல்லாட்டி கண்ணாடி உடஞ்ச சாமி படங்கள், இல்லைன்னா விரிசல் விட்ட மண் விளக்குகள் இருக்கும். சாமி படமாச்சே தூக்கி போட மனசு இல்லை அப்படின்னு வச்சிருப்பாங்க. ஆனா உடஞ்ச பொருட்களை பூஜை அறையில வைக்கவே கூடாது. அதை முறைப்படி கடலிலோ இல்லாட்டி ஆற்றுலோ இல்லாட்டி யாரும் மிதிக்காத மரத்தடியிலே போயிட்டு சேர்த்துடணும். அடுத்ததா விளக்குகள்ல இருக்கிற பழைய திரிகளை மாத்திட்டு புது திரிகளை போடுங்க. நல்லெண்ணெய் இல்லாட்டி பசு நெய் வாங்கி வச்சுக்கோங்க. ஆடி மாசத்துல ஏத்துற விளக்கு நம்ம குடும்பத்தோட வம்சத்தை வாழ வைக்கும். அடுத்ததான் பூஜை அறையில எப்பவுமே ஒரு நல்ல வாசனை இருக்கணும். அதுக்காக ஜவ்வாது, சாம்பிராணி இல்லாட்டி நல்ல தரமான ஊதிவத்திகளை வாங்கி இப்பவே ஸ்டாக் பண்ணி வச்சுக்கோங்க. பூஜை அறை சுத்தமா இருந்தாலே அங்க தெய்வ சக்தி தானா குடியேறிடும். மூணாவதா பாத்தீங்கன்னா நிலைவாசல்ல மாவிலை கட்டுறது, தோரணம் கட்டுறது. நம்ம ஊர்ல எந்த ஒரு விசேஷம்னாலும் ஏன் மாவிலை கட்டுறோம்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? இதுக்கு பின்னாடி ஒரு சூப்பரான அறிவியல் ஆன்மீக காரணங்கள் இருக்கு. ஆன்மீக காரணம்னு பார்த்தீங்கன்னா, மாவிலை அப்படிங்கிறது லட்சுமி தேவிக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பொருள். நிலைவாசல்ல பசுமையான மாவிலைகளை தோரணமா கட்டும்போது தீய சக்திகள், கந்திருஷ்டி, பொறாம இது மாதிரி கெட்ட எண்ணங்கள் வீட்டுக்குள்ள வராம தடுத்து நிறுத்தப்படும்னு நம்பப்படுது. அது மட்டும் இல்லாம மங்கள தேவதைகளை வீட்டுக்குள்ள வரவேற்கிறதுக்கு இது ஒரு அடையாளம். அடுத்ததா அறிவியல் காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மாவிலை மரத்துல இருந்து பறிக்கப்பட்ட பிறகும் கூட சில நாட்களுக்கு ஆக்சிஜனை வெளியிடும் தன்மை கொண்டது. ஆடி மாசத்துல காத்து பலமா வீசும். ஸோ ஆடி காத்துல அம்மியும் நகரம்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த காத்துல வர கிருமிகள், தூசிகளை வடிகட்டி வீட்டுக்குள்ள சுத்தமான காத்தை அனுப்புற ஏர் ஃபில்டரா இந்த மாவிலைகள் செயல்படுது. இது எப்படி கட்டணும்? ஆடி மாதம் பிறக்கிற அன்னைக்கு காலையில் சீக்கிரமாக எழுந்திரிச்சு தலைக்கு குளிச்சுட்டு மாமரத்துல இருந்து கொழுந்து இலைகளாக பறித்து வச்சுக்கோங்க. ஒற்றைப்படை எண்ணிக்கையில் 11 இல்லை 21 இல்லை 51 இலைகளை வச்சு நூல் இல்லாட்டி நார் வச்சு தோரணமாக கட்டி நிலைவாசலில் தொங்க விடுங்க. இலைகளோட நுனி பகுதி கீழ் நோக்கி இருக்கணும். வேப்பிலையும் இதோட சேர்ந்து கட்டுறது இன்னும் விசேஷம். ஏன்னா வேப்பிலை அம்மனோட அம்சம். அடுத்ததா முடிஞ்ச அளவுக்கு தான தர்மங்கள் செய்யுங்க. ஆன்மீகத்திலேயே ஆகச்சிறந்த ஒரு விஷயம் என்னன்னா தானம் செய்யறது. கொடுப்பதில் தான் மகிழ்ச்சி இருக்குது அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்க. ஆடி மாசங்கிறது கர்மாக்களை கரைக்கக்கூடிய ஒரு மாசம். இந்த மாசத்துல நாம செய்யற சின்ன தானம் கூட நமக்கு பல மடங்கு நன்மைகளை தேடி வரும். ஆடி பிறக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம யாருக்கு என்ன தானம் பண்ணலாம்னு ஒரு சின்ன பிளான் பண்ணி வச்சுக்கிறது நல்லது. முதல்ட்டு அன்னதானம். பசியோடு இருக்கிறவங்களுக்கு உணவு வழங்குறது தான் உலகத்திலேயே மிகப்பெரிய புண்ணியம். உங்களால முடிஞ்சா 4 பேருக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்க. இல்லைன்னா வீட்டுக்கு வர ஏழைகளுக்கு, கூலி வேலை செய்யறவங்களுக்கு ஒரு வேளை உணவோ இல்லாட்டி பழங்களோ கொடுக்கலாம். அடுத்ததா ஆடை தானம் பண்றது. வசதி இல்லாதவங்களுக்கு, ஆதரவற்றோர் இல்லங்கள்ல இருக்கிறவங்களுக்கு புது துணியோ இல்லை நல்ல நிலையில இருக்கிற துணிகளையோ தானமா கொடுக்கலாம். அடுத்ததா பறவைகள் மற்றும் விலங்குகளுக்கு, மனிதர்களுக்கு மட்டும் இல்லைங்க, வாயில்லா ஜீவன்களுக்கும் நாம உதவி பண்ணலாம். ஆடி மாசத்துல வெயிலும் காத்தும் அதிகமா இருக்கும். உங்க வீட்டு மொட்டை மாடியிலோ இல்லாட்டி பால்கனிலேயோ பறவைகளுக்கு ஒரு பாத்திரத்துல தண்ணியும் கொஞ்சம் தானியங்களும் வைங்க. தெருநாய்களுக்கு பிஸ்கெட்டு, பசுமாட்டுக்கு அகத்து கீரை இல்லாட்டி பழங்கள் கொடுக்கலாம். தானம் செய்யும் போது நான் கொடுக்குறேன்ற அகந்த ஈகோ இல்லாம இறைவன் எனக்கு கொடுத்ததை நான் மற்றவங்களுக்கு பகிர்ந்து கொடுக்குறேன் அப்படிங்கிற பணிவான மனப்பக்குவத்தோடு செய்யணும். இதுதான் உங்க குடும்பத்தோட பித்ரு தோஷங்களை நீக்கி குலதெய்வ அருளை பெற்றுத்தரும். அடுத்ததா 5ஆவதா நீங்க செய்ய வேண்டிய விஷயம், ஆடி வெள்ளிக்கிழமை அம்மன் வழிபாட்டுக்கு தயாரா வச்சுக்கிறது. ஆடி மாசத்துல வர ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஒவ்வொரு அம்பிகைக்கு உகந்த 30 முக்கோடி தேவர்களும் அம்மனை வழிபடுற நாட்கள் தான் இந்த ஆடி வெள்ளிக்கிழமைகள். இந்த வழிபாட்டுக்கு நாம முன்னாடியே சில பொருட்களை வாங்கி தயார் செஞ்சு வச்சுக்கணும். என்னென்ன பார்க்கலாமா? ஆடி மாசம் பிறக்கிறதுக்கு முன்னாடியே பூஜைக்கு தேவையான மஞ்சள் தூள், குங்குமம், சந்தனம், கற்பூரம், சாம்பிராணி, அப்புறம் நல்லெண்ணெய், நெய் இதையெல்லாம் வாங்கி வச்சுக்கோங்க. ஆடி வெள்ளிக்கிழமைகள்ல அம்மனுக்கு எலுமிச்சம்பழ தீபம் ஏத்துறது ரொம்ப விசேஷம். ராகு கால நேரத்துல வெள்ளிக்கிழமை காலையில 10 ஒரு 12 மணி வரைக்கும் இந்த தீபம் ஏத்துவாங்க. இதுக்கு தேவையான நல்ல எலுமிச்சம்பழங்களை வாங்கி வச்சுக்கோங்க. பழத்தை பாதியா நறுக்கி சாறு பிழிஞ்சிட்டு மூடிய தலைகீழா திருப்பி அதுல நெய் ஊத்தி தீபம்
தீபம் ஏற்றணும். இது வந்து வீட்டில் இருக்கிற கஷ்டங்கள், திருமண தடைகளை வந்து நீக்கும். அடுத்ததாக செய்ய வேண்டிய நெய்வேத்தியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அம்மனுக்கு ரொம்ப பிடிச்ச கூழ், சக்கரை பொங்கல், பாயாசம் இல்லாட்டி பானகம் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் பச்சரிசி, வெல்லம், இது மாதிரி பொருட்கள்லாம் இப்போவே வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. கடைசி நேரத்தில் கடையில் போயிட்டு கூட்டம் அலைமோதுறதை தவிர்க்க இந்த முன்னேற்பாடுகளை உங்களுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும். அடுத்ததான் 6வதா பார்த்தீங்கன்னா, குடும்பத்தோடு இணைஞ்சு கூட்டு பிரார்த்தனை செய்கிறது. நம்ம எல்லாருமே ஓடிக்கிட்டே இருக்கோம். கணவன் ஒரு பக்கம், மனைவி ஒரு பக்கம், குழந்தைகள் படிப்புன்னு ஆளுக்கு ஒரு திசையில இருக்கும். சாமி கும்பிடும்போது கூட ஆளுக்கு ஒரு நேரத்திலே போய் கும்பிடுறோம். ஆனா ஆடி மாசம் பிறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சபதம் எடுத்துக்கோங்க. இந்த மாசம் முழுக்க நாங்க எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து சாமி கும்பிடுவோம் அப்படின்னு. குடும்பத்தில் இருக்கிற எல்லாரும் அம்மா, அப்பா, தாத்தா, பாட்டி, குழந்தைகள் எல்லாரும் சாயங்காலம் ஒரு 6 மணிக்கு விளக்கு ஏற்றும் போது ஒன்றா உட்காரணும். ஒரு 10 நிமிஷம் மொபைல் ஃபோனை தூரம் வச்சுக்கிட்டு எல்லாரும் சேர்ந்து கண்ணை மூடிக்கிட்டு அமைதியாக பிரார்த்தனை பண்ணணும். உங்களுக்கு தெரிஞ்ச அம்மன் பாடல்கள் லலிதா சகஸ்ரநாமம், மகிஷாசுரம் மர்த்தினி ஸ்தோத்திரம் இல்லாட்டி எளிய ஓம் சக்தி மந்திரத்தை எல்லாரும் சேர்ந்து சொல்லலாம். குழந்தைகள் கிட்ட சாமி கதைகளை சொல்லலாம். ஒரு வீட்டில் குடும்ப உறுப்பினர்கள் எல்லாரும் ஒரே மனசோட அன்போடு சேர்ந்து பிரார்த்தனை செய்யும் போது அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய நேர்மறை ஆற்றல் உருவாக்கும். குடும்பத்துக்குள்ள இருக்கிற மனஸ்தாபங்கள், சண்டைகள் எல்லாமே காணாம போயிடும். கணவன் மனைவி ஒத்துமை பலப்படும். குழந்தைகளுக்கு நல்ல ஒழுக்கமும் ஆன்மீக பற்றும் வளரும். ஸோ இந்த ஆடி மாசத்துல இருந்து இந்த கூட்டு பிரார்த்தனை பழக்கத்தை உங்க வீட்டில் கொண்டு வாங்க. அப்புறமா பாருங்க உங்களோட வீட்டில் வர மாற்றங்களை. 7வதா நம்ம செய்ய வேண்டிய விஷயங்கள், நல்ல எண்ணங்கள் மற்றும் நேர்மறை சிந்தனையுடன் தொடங்குறது. வீட்டை சுத்தம் பண்ணியாச்சு, பூஜை அறைய சுத்தம் பண்ணியாச்சு, எல்லா பொருளையும் வாங்கியாச்சு. ஆனா நம்ம மனசுக்குள்ள கோபம், பொறாமை, பழி வாங்குற குணம், கவலை இதையெல்லாம் வச்சுக்கிட்டு நம்ம எவ்வளோ பெரிய பூஜை செஞ்சாலும் அதுல எந்த பயனுமே இல்லைங்க. மனத்துக்கண் மாசிலன் ஆதல் அனைத்து அறன்னு வள்ளுவர் சொல்லியிருக்கிறாரு. மனசுல எந்த கெட்ட எண்ணமும் இல்லாம இருக்கிறது தான் உண்மையான ஆன்மீகம். ஆடி மாசம் பிறக்கிறதுக்கு முன்னாடி உங்க மனசுல இருக்கிற பழைய கவலைகள், ஏமாற்றங்கள், யாராவது உங்களுக்கு செஞ்ச துரோகங்கள் எல்லாத்தையும் மறந்து மன்னிச்சு தூக்கி போடுங்க. வீட்டில் எப்போதும் நல்ல மங்களகரமான வார்த்தைகளை பேசணும். முடியாது, இல்லை, வராது, கஷ்டம், இது மாதிரியான எதிர்மறை வார்த்தைகளை பேசுறதை தவிர்த்துட்டு எல்லாம் நல்லதே நடக்கும், இறைவன் இருக்கிறான் அப்படின்ற நம்பிக்கையான வார்த்தைகளை பேசுங்க. ஒழுக்கமான வாழ்க்கை முறையை கடைபிடிங்க. ஆடி மாசத்துல முடிஞ்ச வரைக்கும் அசைவ உணவுகளை தவிர்த்துட்டு சைவ உணவுகளை சாப்பிட்றது உடம்புக்கும் நல்லது, நம்மளோட மனசுக்கும் நல்லது. ஏன்னா இது பருவநிலை மாறுற காலம். இந்த நேரத்துல எளிமையான உணவு முறையை பின்பற்றுறது ஆரோக்கியத்தை தரும். ஒரு புதிய நம்பிக்கையோட, உற்சாகத்தோட, நல்ல எண்ணங்களோட இந்த ஆடி மாசத்தை நம்ம வரவேற்க நம்மளோட மனசை தயாரா வச்சுக்கணும். கடைசியா இப்போ ஆடி மாதம் ஆரம்பிச்சிட்டாலே ஷாப்பிங் இதெல்லாம் வந்து நம்மளோட வீட்டு பெண்மணிகளுக்கு ஞாபகம் வர ஆரம்பிச்சிடும். ஸோ ரொம்பவே ஸ்பெஷல்னு கூட சொல்லலாம். ஆடி ஆஃபரு அது இதுன்னு போடுவாங்க. ஸோ நீங்கள் வந்து ஆடி மாதம்னாலே துணி கடைகள், பாத்திரை கடைகள் பெரிய ஆஃபர் போடுவாங்க. ஆனால் ஆன்மீக ரீதியாக இந்த மாதத்தில் மங்களகரமான பொருட்களை வீட்டுக்கு வாங்குறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஆடி மாதம் பிறக்கிறதுக்கு முன்னாடியே புதுசாக முகம் பார்க்குற கண்ணாடி, கல் உப்பு, மஞ்சள், குங்குமம், புதிய பித்தளை இல்லாட்டி செம்பு விளக்குகள் வாங்குறது வீட்டுக்கு அதிர்ஷ்டத்தை தரும். ஸோ கடைகளில் கூட்டம் வர்றதுக்கு முன்னாடியே இதெல்லாம் பட்ஜெட் போட்டு வாங்கி வச்சுக்கோங்க. இப்போ ஆடி மாசத்துல என்னென்ன செய்யணும் அப்படின்றத பார்த்துட்டோம். கடைசியா என்ன செய்யக்கூடாது, எந்த விஷயங்களை தவிர்க்கணும் அப்படின்றதையும் பார்க்கலாம். ஆடி மாசத்துல திருமணம், வீடு கூடி போறது, இது மாதிரியான சுப காரியங்களை பண்ண மாட்டாங்க. ஏன் தெரியுங்களா? ஆடி மாசம் அப்படின்றது விதை விதைக்கிற காலம். அதாவது ஆடிப்பட்டம் தேடி விதைன்னு சும்மாவா சொன்னாங்க? விவசாயிகள் எல்லாருமே விவசாயத்துல பிஸியா இருப்பாங்க. அப்போ கல்யாணம் வச்சா யாராலையும் வர முடியாது அப்படின்ற ஒரு காரணம் தான். ஆன்மீக காரணம் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் முழுக்க இறைவனுக்கும் அம்மன் வழிபாட்டிற்கும் மட்டுமே முக்கியத்துவம் கொடுக்கணும். ஸோ நம்ம மனசில் உலகியல் இன்பங்களில் போகாமல் ஆன்மீகத்தில் மட்டுமே இருக்கணுங்கிறதுக்காக தான் சுப காரியங்களை தள்ளி வச்சாங்க. ஸோ இதை வந்து புரிஞ்சுக்கிட்டு முடிஞ்ச அளவுக்கு ஆன்மீக வழிபாட்டில் ஈடுபாடு செய்யுங்க. அந்த அம்மனோட அருள் நம்ம எல்லாருக்குமே நிச்சயமாக கிடைக்கும். இன்னைக்கு நாம பார்த்த இந்த விஷயங்கள் நம்மளோட பாரம்பரியத்திலையும் ஆன்மீகத்திலையும் ஆழமா சொல்லப்பட்ட வழிகள். இதையெல்லாம் நம்ம முழு நம்பிக்கையோடவும் பக்தியோடவும் செய்யும் போது கண்டிப்பா நம்ம வீட்டுல லட்சுமி கடாட்சம் பெருகும், அம்மனோட அருள் பரிபூர்ணமா கிடைக்கும். பூஜைங்கிறது ஏதோ ஒரு கடமைக்கு செய்யற விஷயம் இல்லைங்க, அது நம்ம மனசுக்கும் இறைவனுக்கும் இருக்கிற ஒரு புனிதமான இணைப்பு. இந்த ஆடி மாசம் உங்க எல்லாருடைய வாழ்க்கையிலையும் நன்மைகளையும் ஆரோக்கியத்தையும் செல்வத்தையும் அள்ளி தரணும்னு நான் மனசார பிரார்த்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு
உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் போட்டுருங்க. உங்களோட குடும்பத்தினருக்கும் நண்பர்களுக்கும் இந்த தகவலை ஷேர் பண்ணுங்க. அவங்களும் பயன்பெறட்டும். நம்மளோட சுபயோகம் தமிழ் சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா அதை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி உங்களோட ஆதரவை கொடுங்க. மறுபடியும் ஒரு அருமையான ஆன்மீக தகவலோட உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.